வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், அப்படியே வேர்வையாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் சமைக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தோசை தான் செய்யலாம். சரி, ஓகே, தோசை வந்து ஹெக் தோசை நான் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லிட்டு பார்க்கலாம். கேவலமாக தான் செய்வேன், ஆனால் சும்மா எதனா செய்வோம் அப்படின்ட்டு பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஓகே? ஏன்னா யாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. காலையில் ஏஞ்சதே ரொம்ப லேட். ஆக்சுவலி காலையில் ஏஞ்சதே லேட்டு, தென் வந்து இப்போ கிளம்புறது லேட்டு, தென் வந்து இப்போ சமைக்கிறதுமே லேட்டு. ஸோ இவ்வளோ லேட்டு லைஃப் ஃபுல்லாகவே லேட்டாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக சமைச்சிட்டு காலேஜ் கிளம்புறோம். தென் வந்து உங்களுக்கு காலேஜில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் வாட்ச் தான். ஸோ தென் வந்து இப்போ வாட்ச் கேட்டுட்டு கையில் ஏதோ ஒன்று இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எடுத்தாச்சு, தென் வந்து கட்டியாச்சு. மறுபடியும் ஒன்று மிஸ் ஆகுது. ஆக்சுவலி இருங்க வரேன். மறுபடியும் காலேஜ் போகிறதுக்கு ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்ன விஷயம்னா போய் எடுத்துகிட்டு வரேன். நெக்ஸ்ட் இந்த விஷயம் தான் மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஷூ வந்து போட்டுட்டு நம்ம கிளம்பி குக் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகுது. நான் வேறு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டே இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து குக் பண்ணுவோம். தென் வந்து தோசைக்கல் இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த பப்ஜியில் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் தான் தோசை ஊற்ற போகிறேன். ஆனால் இந்த தோசை வந்து செம்மையாக வரும். இது என்ன சொல்கிறாங்க, பட் ஆனால் தெரில, எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் தான் தோசை ஊற்ற போகிறேன். வச்சாச்சு. பயங்கரமாக புளிக்குது. நைட்டு வச்ச மாவுன்னு நினைக்கிறேன். நைட்டு இது நான் தான் வச்சேன். ஸோ நைட்டு வச்ச மாவு இது. ஸோ நல்லா கரைச்சிட்டு கிளம்புவோம். டைம் ஆகுது. இந்த டைம் ஆகுது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சீரியஸாக சொல்ல போனால் எப்போ யோசிச்சாலும் எதனா யோசிச்சேன்னா டைம் ஆயிடுச்சு, டைம் ஆகுது. இப்போ என் மைண்ட் ஃபுல்லாக எனக்கு டைம் ஆகுது. இப்போ இதுக்கு இது வீடியோ எடுக்க கூட ஒழுங்காக தோணவே இல்லை. ஃபுல்லாக எனக்கு டைம் ஆகுது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நான் தோசை ஊற்றுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறது? சரி, ஓகே, அப்படி காட்டுறேன். வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிப்போம் நல்லா. இப்போது நான் குளிச்சு கிளம்பி மூஞ்செல்லாம் ரெடி பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ நான் போய் குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்வெட் பார்த்தீங்களா, என் ஃபேஸை பாருங்களேன், எவ்வளோ வேர்வை. ஸோ இப்போ நான் மறுபடியும் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகி நான் காலேஜ் போனால் விடிஞ்சிடும். இந்த மாதிரி யாருன்னா பேச்சுலர் தோசை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் யாருமே எனக்கு வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. குட் மார்னிங் மேம், அடையார் கேன்சர் டியூட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் போஸ்டிங். அடையாரில் ஏதோ போஸ்டிங் போட்டிருக்காங்களாம். இப்போ நான் அடையார் வேலை போகணும். எப்போ போய் கிளம்பி எப்போ என்ன பண்ணி காலேஜ் போய் விடிஞ்சிடும். அடையார் இங்கேருந்து என் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அடையாருக்கு ஒரு 14 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் வரும். 14 கிலோமீட்டர் கிட்ட வரும். போயிடலாம், ஈஸி தான். காலேஜ்லேருந்து பக்கம் தான், பார்த்துக்கலாம். தோசை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எடுத்துட்டேன். ஐயோ, இதுதான் அந்த தோசை. நல்லா சுடுது. கையில் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிட்டேன். பார்த்தீங்களா, பேப்பர் மாதிரி ஒரு தோசை சுடுவோம்னாலாம். இதை அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம சூடு, சரியான சூடு. எண்ணெய். ஸோ போயிட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். வீடியோவில் இப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் அப்படியே பயங்கரமாக வருது. நான் இப்படி பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போமா? அப்படி பண்ணால் ஒன்றும் வரல. இப்போல்லாம் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் தான் ஸ்க்ரோலிங்கே. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு படிப்பில் மூலில் ஒன்றே ஏற மாட்டேங்குது. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கேன். நான் காலேஜுக்கு போனால் படிக்கணும்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்துட்ருப்பேன். ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓடி இன்ஸ்டாகிராம். சரி, அப்புறம் எங்கன்னா வேலைக்கு போனால் வேலைன்னு போயிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஃபோன் எடுத்தோடனே மறுபடியும் இன்ஸ்டாகிராம். சரி, வீட்டுக்கு வந்தோடனே
மறுபடியும் உள்ளே வந்தோடனே இன்ஸ்டாகிராம் இப்படியே தள்ளிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சரி தூங்கி காலைல ஏஞ்சா கூட காலைல இன்ஸ்டாகிராமு. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனலே யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நான் டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் ஒருத்தவங்க கூட எனக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதிலே எனக்கு டிமோட்டிவேட் ஆகுது. ஆனால் டிமோட்டிவேட்டாக எனக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி தோசை இஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, சாப்பிட்டுட்டே சீக்கிரமாக கிளம்புவோம். நான் தோசை சொல்ல நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா தான் சுடுவேன் தோசை. ஒரு தோசை தான் சாப்பிடுவேன்னு பார்க்காதீங்க, நிறைய சுட்டு வச்சுக்கிறேன். சும்மா வீடியோக்காக இதுமாரி சீன் போடுறதுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் இல்லையா. போதும், வீடியோ கட் பண்ணிட்டு எடிட்டிங்கில் போயிடுறேன்.